வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். டைட்டில் என்ன தெரியுமா? சோத்துல ஏஐ. மேட்ரேடு மாமா என்னது சோத்துல ஏஐ. ஐயோ பொண்ணு வீட்டுக்காரன் வாடா. ஒன்றும் இல்லைங்க. ஏஐனா என்ன? ஆட்டோமேட்டிக்காக இப்போ நார்மலாக சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பேசியிருப்போம். அந்த ஆட்டோமேஷனை கூட பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்பெக்டில் தான் எடுத்து வைப்பாங்க. புரியுது. இஃப், எல்ஸ், இப்படி போயிட்டே இருக்குல்ல. படிச்ச பிள்ளை ஏதோ பேசுது, நமக்கு தெரியாது. இப்படி தானே ஆக்சுவலாக போயிட்டு இருக்கோம். இந்த கண்டிஷன் வந்ததா, அப்போ இதை கூட ரிப்ளையா, இந்த கண்டிஷன் வந்ததா, அந்த மாதிரி தான். ஸோ அதே தான் இங்கேயும். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு சில கேள்வி கேட்குறோம்னா அதுக்கான வேர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு இந்த வேர்டுக்கு ரெஃபரெல்லாம் டேட்டா பேஸில் என்ன டேட்டா இருக்கோ எடுத்து வெள்ள தூக்கி போடு, அவ்வளோதான். மாப்பிள்ள பிரியாணி சாப்பிட்ற டைம் அப்படி நான் சொல்லலை, ஜொமேட்டோ சொல்றான். ஜொமேட்டோவும் ஸ்விக்கியும் சூப்பரா பேசுவாங்க, நல்லா செமையா பேசுவாங்க. ஸ்விக்கி கூட கொஞ்சம் பார்ஷ் தமிழ்ல பேசுவானே, இவன் நம்ம ஊர் இறங்கி பேசுவான். இவன் மாப்பிள்ள 12 மணிக்கு நேரத்துக்கு முழிச்சு நிறுகிற நீ வா நம்ம நூடுல்ஸ் சாப்பிடுவோன்றான். 12 மணிக்கு முழிச்சிருக்கிறதே தப்பு. நான் 12 மணிக்கு நூடுல்ஸ் சாப்பிட்டா நாலுல இருந்து உனக்கு கஸ்டமராகவே இருக்கும், செத்து போயிடுவேன். பரவாயில்லையா? அப்படிதான் இருக்கும். ஒரு காலத்துல வந்து இப்போ படிக்கிறாங்கன்னு வைங்களேன், பசங்க வந்து காலேஜ் முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து ஏதோ சிவில் சர்வீஸ் மாதிரி எக்ஸாம் எழுத போறாங்க, டிஎன்பிஎஸ்சியோ யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போறாங்கன்னா அப்பெல்லாம் எப்படி இருக்கும்னா இங்கேருந்து டெல்லியில் போய் படிக்கிறாங்கிறத விடுங்க, ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வந்து படிக்கிறாங்கன்னு வைப்போம். இப்போ சென்னையில் வந்து படிக்கிறாங்க அப்படின்னும் போது பசங்க படிக்கிற பசங்கள்லாம் சேர்ந்து ஒன்றா ரூம் எடுத்து தங்குறாங்க அப்படின்னா அவங்களே அவங்களுக்குள்ளார வந்து பேசிப்பாங்க. எப்படின்னா, டே மண்டே அன்னைக்கு நான் சமைக்கிறேன்டா, டியூஸ்டே அன்னைக்கு நீ சமைடா, அந்த மாதிரி அவங்களே பிரிச்சுப்பாங்க. இல்லை அப்படிதான் பிரிச்சுப்பாங்க. இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, இந்த ஆப் கல்ச்சர் வந்ததுக்கு அப்புறமா மண்டே நான் பே பண்ணுவேன், டியூஸ்டே நீ பே பண்ணு, அப்படிலாம் பே பண்ணாலும் ஓடிடுறாங்கன்னு வச்சுக்க. மண்டே மட்டும் போட்டு அவன் தலையில மிளகா வரைச்சு நல்லா வெயிட்டா அதை வாங்கிவிட்டு டியூஸ்டே அன்னைக்கு இட்லி வாங்கி விட்டுருவீங்க. மாப்பிள்ள நேற்று ஹெவியா சாப்பிட்டோம், அன்ஹெல்த்தியா இருக்கு, இன்னைக்கு இட்லி சாப்பிடுவோம்டா. இந்த மாதிரி உள்ள வந்து இன்னும் கிரிமினலான ஏஐ எல்லாம் வேலை செய்யும். இப்போ இல்லைண்ணே, சமைக்கிற டைம்ல ஆக்சுவலா எல்லாரும் ஸ்விக்கி எடுத்தோடனே 5 நிமிஷத்துல ஆர்டர் போட்டுருவோமா? வாய்ப்பே இல்லை. சமைக்கிற டைம்ல உட்காந்து நான்லாம் எடுத்துப்போம். நான் டிஜிட்டல் வெல்பிங் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுறேன். ஒரு நாள் பிளஸ் ஸ்விக்கி பட்டம் நான் ஒரு மணி நேரம் பார்த்துருக்கேன், நிஜமா பார்த்துருக்கேன். நான் போடுறேன் ஸ்கிரீன்ஷாட், நீங்க பாருங்க. வந்து என்ன தெரியுது இல்ல, இது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் தப்புன்னு சொல்ல வரல. இன்னைக்கு ஜென்ரேஷன்ல நிறைய பேர்கிட்ட வந்து இந்த ஆப் அப்போ கண்டிப்பா போன்ல இருக்குங்கிறது தெரிய வருது. என்கிட்ட வந்து இந்த ஆப் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணதே இல்லைன்ற அளவுக்குலாம் நான் நடிக்க மாட்டேன். ஆப் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எப்போ நான் இதுக்கு முன்னாடி ஃபோனர்னால ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கூட நான் யூஸ் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் யூஸ் பண்ணல, இது வரைக்கும் யூஸ் பண்ணல. இப்போ கூட ரீசெண்டாக எப்போயாவது நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்புறம் கேட்டிங்கன்னா இல்லை. கடைசியாக நான் ட்ரை பண்ணது எப்போ அப்படின்னு பார்த்தா கூட ஒருவேளை ஹிஸ்ட்ரி நான் போய் இன்ஸ்டால் பண்ணி பார்த்துட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஒன்று அட்டாச் பண்ணுறேன். ஏன்னா எப்படி அக்கௌண்ட் ஹிஸ்ட்ரி இருக்கும் இல்லையா? 2 பேரும் எங்கள் மந்த்லி ஸ்பென்சர் போடுறோம், நீங்களும் உங்கள் மந்த்லி ஸ்பென்சர் சொல்லுங்கள். ஸ்விக்கிலே காட்டும், ஸ்விக்கி ஜொமேட்டோலே இந்த மாதம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இருக்கிறதே எனக்கு தெரியாதுன்னா பார்த்துக்க. அப்போ நான் எவ்வளோ பழைய ஆப் யூஸ் பண்ணியிருப்பேன்னு. அது மந்த்லி ஸ்பெண்ட் பாட்டோம் எங்கள் அப்பாக்கெல்லாம் தெரியக்கூடாது, தெரியவே கூடாதுண்ணே. தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், அதுக்கப்புறம் பையன் விடுவாரு. என்னன்னா இது எதுக்கு சொல்ல வரேன்னா, டாக்டர் சொல்றாங்க எப்படின்னா இந்த மாதிரி இதுவே வந்து டெம்ப்ட் பண்ணுது. ஒன்னுலடா, இது அடையார் ஆனந்த பவன்ல இட்லி இட்லி இவ்வளவு சுட சுட வேற எங்கேயோ சாப்பிட்டுருக்கியா, வந்து முக்கியமா அதை சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஆடு பாப்பாகுது. ஓகேயா, இட்லி தான் புரியுது. இப்பதான் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சிருக்கான், புரியுது. லஞ்ச் வந்து 1 மணிக்கு 1:30 மணிக்கு சாப்பிட்டுருக்கான்னு, ஒரு 3:30 வருது திடீர்னு. பிரஞ்சு சாப்பிட்றான், டின்னருக்கும் லஞ்சுக்கும். ஓகேயா, இட்லி 5 இட்லி பொதுவாக 100 ரூபா, இன்னைக்கு 50 ரூபா தான் அப்படின்னு ஒன்று. இது எப்படின்னா, இந்த அமேசான் ஃப்ளிப்கார்ட்ல ஆஃபர் வருதுங்கிறதுக்காக இதை கலாச்சிருப்பாங்க. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. டாக்டர் பால் வீடியோல கூட சொல்லியிருப்பாரு. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்னன்னு பார்த்தா ஸ்பேனர், மை ஃப்ரெண்ட் சரவணகுமார் ஸ்பேனர் செட் வாங்கி வச்சிருந்தாங்க. ஏன்டா நீ டாக்டர் தானடா, ஸ்பேனர் செட் அதுதான் இருக்கலே சீப்பா கிடைச்சது. டேய், அதுக்காக கிடைச்சதுன்றதுக்காக வாங்கி என்ன பண்றது? இதே தான் வந்து இந்த இட்லிக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த டாக்டர் வந்து இதை ஏன் சொல்றாரு அப்படின்னா, யாருன்னா இந்த டாக்டர் சிவராமன் இந்த மாதிரி டாக்டர்ஸ்லாம் இருக்காங்கடா, அவங்களாம் வந்து இந்த நேச்சுரலா எப்படி நம்ம ஃபுட் ஹேபிட்ஸை மாத்துறது அது அவங்க வந்து சொல்றாங்க. ஆக மொத்தம் மக்கள் கிட்ட கெட்ட பழக்கம் இருக்கான்னா இல்ல, பட் அந்த கெட்ட பழக்கத்தை ஊக்குவிக்கிற மாதிரியான நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்துருச்சுங்கிறது தான் பிரச்சனை அப்படின்னு சொல்றேன். இப்போ வெளில சாப்பிட்றவங்களே வெளில சாப்பிட்றவங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருப்பான்? இப்போ நான் நிறைய வெளில சாப்பிடுவேன். நான் வந்து இங்கே சென்னை வந்து தான் எனக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ. நான் அங்கிட்டு பொன்னேரி அந்த சைடில் இருக்கும்போது நான் வெளில சாப்பிடுவேன், நிறைய வெளில சாப்பிடுவேன். ஆனால் நான் வெளில சாப்பிட்றதுலாம் எப்படி இருக்கு, நான் வண்டி எடுத்தோ சைக்கிள் எடுத்தோ போயிட்டு வாங்கிக்கிட்டு வந்து சாப்பிட்றதா இருந்தது. நான் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சு நான் ஹோட்டலுக்கு எப்போ போய் பார்சல் வாங்கினன்ற ஞாபகம் கூட எனக்கு கிடையாது. நான் என்ன பண்ணுவேன்னா, ஹோட்டலுக்கு பொன்னேரியில இருக்கும்போது எங்கேயா போய் வாங்கிட்டு போயிட்டா சாப்பிடும். அப்போ நான் தின்மேன், நல்லதுன்னு சொல்லல, அட்லீஸ்ட் வெளில போயிட்டாது வந்து வாங்கிட்டு வந்தேன். இப்போ அப்படி கிடையாது, வீட்லயே உட்காந்து பெட்லயே உட்காந்து பெட்ஷீட் ஒன்று போட்டுக்கிட்டு ஆர்டர் பண்றது. அது எதனாலனா சோம்பேறித்தனம் ஒன்று. ஆமா, அதை தாண்டி இப்போ நான் ஹோட்டலில் போயிட்டு ஒரு பிரியாணி கடையில் 250 ரூபா பிரியாணின்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த ஆப் வழியா வாங்கினா, அந்த ஹோட்டலில் நான் வாங்கினா 250 ரூபா, ஆப்பிள் வாங்கினா 180 ரூபா. நான் என்ன பண்ணுவேன்? ஆப் வழியா தான் வாங்குவேன். எனக்கு இது இப்போ கிடையாது. இது எப்படி இருக்குன்னா, ஸ்விக்கி ஜொமேட்டோல ஆஃபர் எப்படி இருக்குன்னா, ஒரு புது ஹோட்டலுக்கு போகும்போதும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் இருக்கும்.
அடிக்கடி யூஸ் பண்றவங்களுக்கு தெரியும், அடிக்கடி யூஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நான் யூஸ் பண்ணல, ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. ஆமா, இப்பதான் இவன் சொல்றானா, இந்நேரம் மக்கள் சொல்லுவாங்க ஏன் மாத்தி மாத்தி பேசுற, என்ன சாப்பிட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்பாங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அதான் ஒரு வாட்டி நீங்க இப்போ இன்னைக்கு கலிஃபோர்னியா புரிட்டோம்னா அவங்க 150 ரூபா எனக்கு இன்னைக்கு டிஸ்கவுண்ட். நாளைக்கு நான் வேற ஒரு ஹோட்டல் போனா, புது ஹோட்டல் ஒரு நாளைக்கு நான் புது ஹோட்டல் போகும்போது ட்ரைன்யூன்னு ஒரு கூப்பன் கோட் இருக்கும். ட்ரைன்யூ 100, ட்ரைன்யூ 40, ட்ரைன்யூ 150. இந்த கூப்பன் புது ஹோட்டலுக்கு அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்ப நான் என்ன பண்ணுவேன், ஒரு நாள் ஒரு ஹோட்டல் இதுல என்ன பண்ணுவேன்னா, ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு பிடிச்சி போயிடுச்சு, காசு அதிகமா, இப்ப அந்த கூப்பன் இருக்காதுல, எங்க அக்கா போன்ல இருந்து பண்ணுவேன், அப்புறம் அம்மா போன்ல இருந்து பண்ணுவேன், அப்புறம் அப்பா போன்ல இருந்து பண்ணுவேன். அப்பா போன்ல இருந்து பண்ணாம மாட்டேன், கண்டுபிடிக்க மாட்டாரு, தூங்கிட்டு இருப்பாரு. நிரந்தரமா ஒரு மனுஷனை தூங்க வைக்கிற அளவுக்கு பிளான் போடுறாங்க ஐயா. சரி, அதான் மொத்தம் என்னன்னா, இப்போ இந்த மாதிரி இப்போ இந்த படிக்கிறதுக்காக வந்த பசங்க கூட என்ன ஆயிடுதுன்னா, அவங்களுக்குன்னு ஒரு டைம் தனியா ஒதுக்கி அதுல வந்து அவங்களே சமைச்சு இல்லாட்டி அவங்களே துவைச்சு இந்த மாதிரி இருந்தது போக, இப்போ என்னமோ 24 மணி நேரமும் படிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மாயையான ஒரு என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணிக்கிட்டு ஆர்டர் பண்றது என்னடான்னு பார்த்தா, சரி இப்போ ஆர்டர் பண்றது வந்து பரோட்டானே வச்சுப்போங்க, இது ஆர்டர் பண்றதுக்கு மட்டுமே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 80 ஹோட்டலுக்கு போயிடுவாங்க. அந்த ஆப் வழியா கம்பேரிசன் இருக்கும், இந்த ஹோட்டலோட இவன் கம்மியா தரான், இவன்ட்ட சாப்பிட்டா நல்லா இருக்கு. கடைசியில ஹைலைட் என்னன்னா, இவனே சமைச்சு சாப்பிட்டு கூட அதோட கம்மி டைம்ல சாப்பிட்டு இருப்பான் போல. இவன் 12 மணிக்கு ஆப் ஓபன் பண்ணி வச்சோம், 1:30 மணி வரைக்கும் அந்த ஆப்ல உட்காந்து தேடிட்டு 1:30 மணிக்கு தான் ஆர்டரே போடுறான். நாங்கெல்லாம் ஸ்விக்கி ஜொமேட்டோ எந்தூசியாசிஸ்ட். அப்படியா? ஆமா, பயங்கரமான எந்தூசியாஸ்டா இருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னா, இதுக்கு தான் சொல்ல வரேன் என்னன்னா, இது வந்து கைண்ட் ஆஃப் அன் அடிக்ஷனா மாறுது. இப்போ யூஎஸ்ல கூட ஒரு டாக்டர் வந்து பேசியிருக்காரு என்னன்னா, நிறைய கைண்ட் ஆஃப் டாக்ஸிக் பிஸ்னஸ்லாம் இருக்குது. அதில் இருக்கலையே ஒஸ்டான டாக்ஸிக் மென்டாலிட்டி இருக்கிறவங்க யாராக இருக்கலாம் அப்படின்னா, அதில் டெவலப்பர்ஸும் அடங்குவாங்க அப்படின்னு. இன்னும் அப்போசுக்கு டெவலப்பர் சொல்லிட்டு அப்படின்னா இவன் சும்மா இருக்கான், நோட்டிஃபிகேஷன் அனுப்பு. அதான் இல்லை, அவங்க என்னென்னா ஆப்பே எப்படி நம்ம டெவலப் பண்ணுறாங்க, எல்லா டெவலப்பர்ஸ்க்கும் இந்த சேலஞ்ச் இருக்கும். ஏன்னா ஒரு 10 ஆப் இருக்குன்னும் போது அவங்களுக்கு வந்து அது சேலஞ்சாக தெரியல, என்ன டாஸ்க்கோ அதை மட்டும் பண்ணாங்க. ஆனால் ஒரு டாஸ்க்கு 10 ஆப் இருக்கும்போது அவங்களுக்கு சேலஞ்சாக மாறிடுது. புரியுது, கரெக்ட். ஓகேயா? இப்போ என்ன ஆயிடுதுன்னா, இப்போ ஜொமேட்டோ, ஸ்விக்கி இப்படி ரெண்டுமே வந்து சாப்பாடு தான். ஜெப்டோ கஃபே, இப்போ புது ஜெப்டோ கஃபேன்னு ஒரு ஆப் என்ன ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் லான்ச் ஆச்சு. அப்புறம் பிளிங்கிட் கேஃபே வரும். பிளிங்கிட்டோ ஜொமேட்டோ ஒரே அல்ல, ஒரே கம்பெனி இல்ல. சரி, எடுத்துட்டு வர மாட்டான். சரி, அப்போ ஜெப்டோ இதெல்லாம் தானே. நான் இன்னொன்னு சொல்லிட்டேன், ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு ஆப் இருக்கு தெரியுமா? பிளிங்கிட்ல ஜெராக்ஸ் போடலாம். அப்படியா? பிரிண்டர் ஜெராக்ஸ் போடலாம். அதாவது நீ மெயில் மாதிரி அனுப்பிடுவாங்க ஜெராக்ஸ். ஆமா, மெயில் இல்ல, அவங்க ஆப்ல தனி செக்ஷன் வச்சிருக்கான். அதுல கலர் பிரிண்ட் வேணுமா, இந்த A4ல வேணுமா, இதுல வேணுமான்னா ஒரு அழகான பிரவுன் கலர் பேப்பர்ல எடுத்துட்டு வந்து வீட்டு வாசலே கொடுத்துட்டு போயிடுவாரு. சரி, இதுக்கு எவ்வளவு சார்ஜ் ஆகும்? அதுக்கு சார்ஜ் தான் கிடையாது, நான் மோஸ்ட்லி ஃப்ரீயா தான் இருக்கும். இப்போ நான் பிரிண்ட் மட்டும் போடுவேன். பிரிண்ட்க்கு அமௌண்ட் நான் பிரிண்ட் மட்டும் போட மாட்டேன். இப்போ வீட்ல ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குவேன், பால் பாக்கெட் வாங்குவேன், அது கூட இது போடும்போது நான் அதையும் சேர்த்து வாங்கிடுவேன். ஏன்னா டெலிவரி சார்ஜ் ஆயிடும்ல, அதெல்லாம் வேணா, டெலிவரி சார்ஜ் இருக்காதுல்ல. இது எப்படி பிசினஸ் மைண்டா பார்த்தா, இவன் பிரிண்ட் மட்டும் போட்டா டெலிவரி சார்ஜுக்கு என்ன பண்ணுவானா, நமக்கு பால் பாக்கெட்டு இன்னொரு 4 போடுவான், அவனுக்கு டெலிவரி சார்ஜ் இல்லை நான் நினைப்பான். ஆனா அவங்க கிட்ட நான் எல்லாமே வாங்கிட்டேனே. புரியுதா? ஒரு வாட்டி வாங்கி பழகினா நான் இன்னொரு வாட்டி என்ன பண்ணுவேன், டேய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வா, நம்ம படம் பார்த்துட்டு இருப்போம். சரிம்மா வாங்கிட்டுறேன், கண்டிப்பா போய் வாங்கிடுறேன். அதான் நல்ல, இதெல்லாம் நல்ல விஷயம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா நான் வெளில தான் போய் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற கிட்ஸுக்கு மத்தியில் இப்படி இருக்குங்கிறத வந்து இப்போ நரேஷ் வந்து தெளிவுபடுத்துறதே ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தெரியுது. ஏன்னா இப்படி ஒன்று இருக்கிறதே எனக்கு தெரியாதுங்க. உங்களோட ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு இங்க இருந்து அப்படியே வாக்கிங்ல போய் அதெல்லாம் கிடையாது, பிளிங்கிட்ல போட்டா வந்துரும். பரவாயில்ல, வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்க, நான் ஐ கிவ் ஆப்ஸ். வேணாம், அதுக்குதான் என்ன சொல்றாங்களான்னா, இப்போ இந்த டெவலப்பர்ஸ் இருக்காங்க பத்தியா, முன்ன 10 ஆப் இருந்ததுன்னா இப்போ ஒரு டாஸ்க்குக்கே 10 ஆப் இருக்கிறனால இது இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப் எது அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் வருது. அடுத்து என்னன்னா, இவங்களுக்கு இருக்கிறதுலே சேலஞ்ச் எப்படி இருக்கு, அடுத்து இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்னு காட்டுறதை தாண்டி, அது UI UXல காட்டுறதெல்லாம் தாண்டி அடுத்து என்னன்னா, யார் வந்து யூசர் ரீடென்ஷன். புரியுது, அதிக நேரம் ஆப்ல வந்து நம்ம ஆப்ல யூசர் வந்து இருக்கணும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸும் அதிகமாக போகுது. கமகம இமேஜா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதோ ஒரு காரணம் இருக்கணும், அந்த மாதிரி ஏதோ ஒரு சில காரணங்களை வச்சு உள்ள லாக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நோக்கி தான் வந்து டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்றாங்கிறதையும் பார்க்க முடியுது. ஸ்க்ரோலிங்ன்றது இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றது போய், யூடியூப் ஷார்ட்ஸ் ஸ்க்ரோல் பண்றது போய், ஸ்விக்கி ஜொமேட்டோ ஸ்க்ரோல். ஏங்க நான் இந்த கண்டென்ட் பத்தி நாங்க பேசும்போது அண்ணன் தான் என்கிட்ட சொன்னாரு, சோத்துலயும் ஏன்ட்டு. அதனால நான் வந்து பாக்குறேன், ஜொமேட்டோ ஸ்விக்கி எடுத்து பாக்குறேன், 1 மணி நேரம் 30 நிமிஷம் 40 நிமிஷம். என்ன பண்றேன் நானு, ஒரு நாள் ஆர்டரே பண்ணிருக்க மாட்டான், அதை ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பார்த்துருப்பேன். நீ மட்டும் இல்ல, ஏன்னா பார்த்துட்டே பசி போயிடும். இதுல இன்னொன்று இருக்கு. இப்போ இவனாவது வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோ பத்தி பேசணும். மக்கள் நிறைய பேர் வந்து மிந்த்ரா, இது ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதுலயும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. தாய்க்குளம் இருக்கும் அனைவருக்கும் சமர்க்கப்படும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுலயும் டைம் அதிகமா ஸ்பெண்ட் பண்றாங்க. ஏதாவது வாங்குறாங்களான்னா இல்ல, பட் என்ன பண்றாங்கன்னா
ஒரு மாசம் முன்னாடி தான் வாங்கியிருப்பாங்க. அந்த பொருள் இப்ப என்ன ரேட்டுன்னு போய் பார்ப்பாங்க. பார்ப்பாங்க. ஆனா வாங்க மாட்டாங்க, பார்ப்பாங்க. பாக்குறது அவங்களுக்கு ஒரு இப்போ நம்ம அம்மா விண்டோ ஷாப்பிங் தான். விண்டோ ஷாப்பிங் நம்ம அம்மாலாம் என்ன பண்ணுவாங்க, எங்க போனாலும் அந்த எல்லா கடையும் சும்மா ஒரு பராக்கு பார்த்துட்டு வர்றது. அது ஹெல்த்தி, ஒரு ஜாலியா இருக்கும், ஒரு சோஷியல் இன்டராக்ஷன் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம், போன்லயே. அதான் அதுலயே சோஷியல் இருக்கு, எல்லாம் இருக்கா. எத்தனை பேர் கார்ட்ல மட்டும் டெய்லி எதையாவது போட்டு வச்சிருக்கீங்க வாங்காம? கண்டிப்பா யாராவது இருப்பாங்க. சரி, இது என்னத்துக்காக சொல்ல வந்தேன்னா, இப்போ இந்த மாதிரி ஆப்குள்ள போய் அவங்க ரவுண்ட் அடிச்சுட்டு அதுல வந்து இருக்கலே பெஸ்ட் டீல் ஏதாவது பார்த்தாங்கன்னா இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயோ இல்லாட்டி வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கிறது, பத்தி அப்படி கண்டுபிடிச்சேன் வேற லெவல் டீலு அஃபிலியேட் சொல்லி கொடுத்தா. அஃபிலியேட்லாம் கிடையாமே இப்படி இருப்பாங்கன்ற. ஸோ இதை பார்த்துட்டு என்ன ஆகுதுன்னா, இதுல வேற நிறைய பேர் கால் பண்ணி அவங்க கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, உனக்கு தானே இருக்கல லேட்டஸ்ட் டீல் தான் தெரியும், ஏதாவது டீல் தெரிஞ்சா சொல்ல. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இதுல மூழ்கியே இருக்காங்க நிறைய பேர். இந்த அளவுக்கு போயிடுறாங்க. இது எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அகைன் இந்த இடத்துலயும் வந்து சேலஞ்ச் என்ன அப்படின்னா, ஒரு யூசரோட மேக்ஸிமம் அட்ராக்ஷன் அண்ட் ரீடென்ஷன் இது எப்படி பண்ண முடியும், டெவலப்பர்ஸும் இதுக்கு நோக்கி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கிறத சொல்ல வரும். பிளஸ் இப்போ ஜெப்டோல யாரெல்லாம் ஆக்டிவா இருக்கீங்க தெரியல, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு எல்லாத்தையும் சொல்லு, இப்போ மக்களுக்கு சொல்லு. மக்களே இது நல்லதும் தான், இது வந்து டீல்ஸ். இது ஆக்சுவலா ஜெப்டோல என்னன்னா, முந்தானேத்து வந்து ஃபுட்வேருக்கு டீல்ஸ் போச்சு. எந்த ஃபுட்வேர் எடுத்தாலும் 450 தான். ஓகேங்களா, நான் வந்து ஒரு 750 ஷூவை வந்து 405க்கும் ஒரு 950 900 ஷூ வந்து 405க்கும் வாங்கினேன். நான் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டும் ஆட் பண்ணுறேன், நான் எப்படி வாங்கினேன் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அந்த டீல் முந்தானேத்து போச்சு. நேற்று ஹோம் அப்ளைன்சஸ்ல சின்ன சின்ன ஆக்சசரிஸ் இருக்கும்ல, இந்த சப்பாத்தி கல்லோட இது, அதுக்கெல்லாம் நேற்று ஆஃபர் போச்சு. எங்க போதோ இல்லையா, இதுக்கு ஒரு ஆப் வேற போட்டு ஷாப்பிங்னு வச்சிருக்காங்க. 10 மினிட்ஸ்ல வந்துடும். இல்ல ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஃபோல்டர் ஃபுல்லா ஆப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 7ல இருந்து 8 ஆப் வச்சிருக்காங்க. இல்ல நான் எதுவும் பண்ணல, நான் இல்ல எல்லா சமாச்சாரமும் இருக்கும் ஜெப்டோலயா. ஆமா, எல்லாம் 10 நிமிஷத்துல வந்துடும். 10 நிமிஷத்துல வந்துருமா? ஆமா, அவசரத்துல மறந்துட்டு வந்துருப்பாப்புல, எல்லாத்தையும் ஆர்டர் பண்ண வேண்டியதுதான். ஓகே, இதுல வேற காஃபி. இதுதான் ஜெப்டோ கஃபே, இப்போ நியூவா லான்ச் ஆனது. ₹1 கேப்பச்சினோ தான். ஃபார்ச்சூன் குக்கியா தெரியுதா? இப்போ நான் என்ன பண்ணுவேன், நீ இந்த ஃபார்ச்சூன் குக்கி உனக்கு தேவையான்னு கேட்டா அது ஒரு மொக்கன்றது தெரியாதனால நீ பெருசா அது கிடைக்க போகுதுன்னு நினைப்ப. ஆமா, அதுக்காக அவன் என்ன பண்ண சொல்றான்னா, ஒரு ரெட் வெல்வெட் ஹாட் கேக் வாங்கு. அந்த கேக்கோட பிரைஸ் என்ன அப்படின்னு தட்டி உள்ள போனோம்னு வைங்க, 120. ஆமா, அது ஒரு பீஸ்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலா அந்த கேக் ஒரு பீஸ், அந்த பேஸ்ட்ரி சொல்லுவாங்கல்ல அது. ஆமா, பாத்துக்கோங்க. ஒரு ப்ரௌனி, எங்க ஏரியாவுக்கு வாயா, நீ ஒன்ல எஸ்விக்கு வாயா. ஆனா இதோட இமேஜும் அது பாக்குறதுக்கே எப்படி இருக்கு, புரியுதா உங்களுக்கு? அவனோட ஆஃபர் இது. இப்போ என்ன ஆகுனா, இது நம்ம 100 180 காட்டுதுல. ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம், இதுவரை நான் கஃபேல எதுவும் வாங்கல. ஃபர்ஸ்ட் டைம் வாங்கினா போயிட்டு காட்டுக்கு போனா 100 கூப்பன் ட்ரெயின். ஏதோ பெஸ்ட் செல்லர்னு இருக்கு பாரு. அதான் சேலே ஆயிடுச்சு ஃபுல்லா. திராமிசு அப்படின்னா, திராமிசுனா கேக்கை வந்து பூஸ்ட் அதெல்லாம் போட்டு கொடுப்பாங்க. நல்லா ஏங்க, எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. நைட்டு 12 மணிக்கு ஆர்டர் பண்ணா சூப்பரா இருக்கும். 12 மணியா? இதுல வேற அப்புறம் வந்து என் கூட வீடியோல ஃபிட்னஸ் பத்தி வேற பேசுவோம். இவனை வச்சு என்ன பண்றதே புரியலங்க. இல்ல மக்களே, இதெல்லாம் வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன், பண்ணணும்னு சொல்லல. பண்ணக்கூடாதுன்றது எப்படி தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி பண்ணனால தெரிஞ்சது. இல்லையே, நான் பண்ணலையே. சரி, மொத்தம் பாருங்க, இந்த ஆப்ல வந்து நிறைய விஷயங்கள். இதுக்கப்புறம் வந்து நீங்க அசிஸ்டன்ஸையும் பார்க்க வாய்ப்பு இருக்கு. ஆமா, எல்லா அசிஸ்டன்ட்டும் இங்கே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும், இன்டெகிரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, சைனால என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்போ விவோல ப்ளூ ஏஐ அப்படின்னு ஒன்று இருக்கு. அது ஆல்ரெடி இப்போ என்ன பண்றாங்க, ப்ளூ ஏஐ தனியா வேலை செய்யாது இனிமே. ப்ளூ ஏஐ பிளஸ் டீப்சீக் நம்ம எக்ஸென்டர்ல இருக்கா? ஆமா, ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுல வந்து ப்ளூ இப்போ அதான் டீப்சீக் இனிமே இன்டெகிரேட் ஆகி ஒரு அப்டேட் வரும். மாசா இருக்கும் அப்போ. ஆமா, ஓஎஸ்ல இன்டெகிரேட் ஆயிடும். ரீசன் என்னன்னா, அது அவங்களுக்கு இல்ல, அதனால டீப்சீக் இன்டெகிரேட் ஆயிடும். சோ இந்த மாதிரி என்ன ஆகும்னா, இப்போ கூகுளோட ஜெமினி இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஜெமினி அட்வான்ஸா வந்து இப்போ ஜெமினி யார் யூஸ் பண்ணலாம்னா, மெசேஜஸ்ல வந்துருச்சுனே. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நானும் அதான் யூஸ் பண்ணிருக்கேன். அப்ப என்ன ஆகுது, இந்த ஜெமினி அட்வான்ஸ்டு அப்படிங்கிறது வந்து நம்ம பே பண்ணி தான் கூகுள் ஒன் சப்ஸ்கிரிப்ஷன்லயே வாங்கிக்கலாம் தனியா. அந்த அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸை இப்போ ஒரு டெவலப்பர் யாருன்னா, இப்போ ஜெப்டோ மெயின்டைன் பண்ணுற அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஆப்போட நான் வந்து அட்வான்ஸ்டை இன்டெகிரேட் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து ஆனால் நீங்கள் ஒரு மினிமம் டாரிஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் கூகுளுக்கு என்ன சந்தோஷம் தான். ஏன்னா இப்போ ஃபுட் ரிலேட்டட் சர்ச்சஸ் என்ன இருக்கும், இல்லாட்டி இந்த ஜெப்டோ மாதிரியான ஒரு கிராசரி பேஸ்ட் அப்ளிகேஷனே எடுத்துப்போம், அந்த மாதிரி நினைப்போம். இல்லாட்டி பிக் பாஸ்கெட் இருந்தது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆப்னா, அப்போ அந்த ஆப்பில் வந்து மக்கள் என்னென்ன சர்ச் பண்ணுவாங்கிறது கூட பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து டேட்டா தான் புரியுது. ஸோ இப்போ அவன் என்ன பண்ணுவானா, அடுத்து உங்களுக்கு வந்து ஜெமினி இன்டெகிரேட் பண்ணி இந்த ஆப்குள்ளே ஜெமினி இருக்கும். அப்போ எந்த விதத்தில் இந்த ஜெமினி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா, உள்ள போய் ஏதாவது ஒன்று வாங்கணும். இப்போ வந்து நம்ம என்ன கேட்குறோம்னா, ஆல்ரெடி என்கிட்ட பிரெட் இருக்கு, பிரெட்டுக்கு இருக்கலே பெஸ்ட் என்னென்ன மாதிரியான ஸ்ப்ரெட்ஸ் இருக்கு சொல்லுன்னு சொன்னா உள்ள இருக்கிற லிஸ்ட் எடுத்து அதே கொடுத்துரும்.
இதுல இருக்கறதுலே பெஸ்ட் இதுதான் டாப் ரேட்டட், இதுதான் இருக்கறதுலே ஹெல்தியான ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லி அதுவே சஜஸ்ட் அதுலயே ஃபில்டர்ஸ்லாம் கொடுத்து அதுவே கொடுத்துரும் எல்லாத்தையும். இதெல்லாமும் வரும். ஸோ இதை தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது நார்மலாகவே வந்து நம்ம ஒரு சில வேலைகள் பண்ணுறோம், அந்த வேலையை வந்து இருக்கலே ஷார்ட்டாக பண்ணுறதுக்கோ இல்லை டைம் சேவ் பண்ணுறதுக்கோ தான் நிஜமாவே ஏஐ தேவை. சரியா? இப்போ டெக்னாலஜி அப்படிங்கிறதையும் கூட இந்த ஆஸ்பெக்டில் தான் சொல்லுவாங்க. இந்த 3 Idiots படத்தில் கூட பார்த்துருப்பீங்க, ஜிப்பை வந்து சொல்லுவாப்ல. ஓகேயா, எதுக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு வேலை ஒரு இப்போ லைட்டாக கொஞ்சம் ஒரு 3 ஸ்டெப்பில் பண்ண வேலையை இப்போ ஒரு ஸ்டெப்பில் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமையும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ ஏஐ வந்து உங்களுக்கு நிறைய ஆஸ்பெக்டில் ஹெல்ப் பண்ண போகுது. நீங்கள் நார்மலாக 25 நிமிஷம் 30 நிமிஷம் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இப்போ இது வந்து 1 மினிட்குள்ளே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால், நார்மலாக ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடியோக்கு வந்து டைட்டில் வைக்கிறதுல ஆரம்பிச்சு டிஸ்கிரிப்ஷனு, சர்ச் டேக், ஹேஷ்டேக் பண்ணணும். இப்போ அதுவே வந்து 50% to 70% அது ஒர்க்கு முடிச்சிருது. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு சில டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதே தான் வந்து நீங்கள் இனிமேல் சோத்த ஆப்லையும் பார்க்க போறீங்க, இல்லாட்டி வந்து கிராசரி ஆப்லையும் பார்க்க போறீங்க. சோ இது வந்து நினைச்சா போதும் நோட்டிபிகேஷன் வரும். இப்போ எப்படி தானே வருது? இல்ல, இது ஆப்ல இருந்து வர நோட்டிபிகேஷன். அடுத்து என்ன பண்ணா ரெக்கமெண்டேஷன்ஸே ஏஐயோட இன்டகிரேட் ஆகி வரும். எப்படி வரும் அப்படின்னா, நம்மளோட டேட்டா ஃபுல்லா அதுக்கு தெரியுமா? இப்போ ஓகே, நம்ம எந்த ஆஸ்பெக்ட்ல போலாம்னா, இப்போ ஒரு யூசர் அப்படின்னும் போது இப்போ நரேஷ் பத்மநாபன் அப்படின்னா நரேஷ் என்னையா தேடுவோம் அப்படின்னு அவனுக்கு ஆல்ரெடி தெரியுமா? இப்போ சும்மாவே என்ன ஆகும்னா, நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக ஆர்டர் பண்ணுறதை வச்சு உங்களோட பேஜ் இருக்கு இல்லையா, ஆர்டர் ஹிஸ்ட்ரி இருக்குது, அதை வச்சே வந்து நீங்கள் எது அதிகமாக ஆர்டர் பண்ணுவீங்களோ அதில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் ஆர்டர் வருது, அதாவது ஆஃபர் வருது அப்படின்னாலும் அதை வந்து இப்போ நரேஷ்க்கு நோட்டிஃபை பண்ணால் வாங்குறதுக்கான வாய்ப்பு அதிகங்கிறது உங்களுக்கு தெரியும். புரியுது. சரியா? இப்போ சப்போஸ் நரேஷ்க்கு வந்து சாக்கோ ப்ரௌனி கேக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா, சரி மோல்டன் சாக்லேட்டோட அந்த சாக்கோ ப்ரௌனி கேக் வந்து ஒரு டீலு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னும் போது டார்க் சாக்லேட் வித் மில்க் அப்படின்லாம் சொல்கிறாங்கன்னு வைங்க. மேலே சாக்கோ சிப்பு, அப்புறம் நட்ஸு, இதெல்லாம் போடுற மாதிரி அவங்க வந்து காட்டுறாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது நரேஷ் வந்து பொதுவாகவே இது வாங்குவான், அதோட இது ஒரு ஸ்டெப் மேலே. ப்ளஸ் எப்பயுமே வந்து சராசரியாக நரேஷ் வந்து இதுக்கு 250 ரூபா வரைக்கும் செலவு பண்ணியிருக்கான். இப்போ இந்த புது ஹோட்டலில் வந்து நம்ம நார்மலாக கூப்பன்லாம் கொடுக்கும் போது இது எப்படியா இருந்தாலும் 200 ரூபா கீழே வருதுன்னு தெரிஞ்சதுமே புஷ் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி கிளிக் பண்ணி கண்டிப்பா வாங்க வைக்கிறது. உனக்கு ஒரு மெசேஜ் வரும், அதை அழுத்தி ஒரு 4 நம்பர் போடணும் சொல்லு. அதேதான் கடுமேலே மாதிரி இது வந்து 4 நம்பர் வரும், அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சு விட்டுலாம். ஸோ இது என்னத்துக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நிறைய இடத்துல இந்த மாதிரியான ஃபுட் ஆப்ஸ்லையும் எதுக்குன்னே தெரியாமல் உள்ள சுற்றி எங்கெல்லாமோ போயிட்டு இருப்பாங்க. அதான் நான் சொன்னேன், இப்போ ஃபர்ஸ்டே நிறைய சொன்னான், அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஸ்க்ரால் பண்ணி மட்டும் பார்த்துட்டு ஒன்றும் வாங்காமல் கூட க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் எங்கே போச்சு? எஸ், புரியுது. ஸோ இது வந்து வீணா போச்சு தானே. அப்போது இதெல்லாம் யோசிக்கும் போது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் கேட்டால் யாரும் வாங்கக்கூடாது சொல்ல வரல, ஆப்புக்குள்ளே போகும்போதே என்ன வாங்கணுன்ற முடிவு மட்டும் பண்ணிட்டு வெளில வாங்க. முடிவு பண்ணாமல் உள்ளே போனீங்கன்னா தள்ளி முடிஞ்சிடும் மாதிரி. இப்போ சப்போஸ் ஏதாவது ஒன்று வாங்க போகிறேன் அப்படின்ட்டு நீங்கள் உள்ளே போய் தேட ஆரம்பிச்சிங்கன்னா முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் எங்கே வாங்க போகிறீங்க எதுன்றதுன்னு முதல்ல முடிவு பண்ணிட்டு போனீங்கன்னா எஸ்கேப்பு. அதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் எங்கே வாங்க போகிறீங்கன்றது முடிவு பண்ணி உள்ளே போய் அந்த ஹோட்டலுங்க. இது எல்லாருக்கும் புரியுற மாதிரி, நான் நம்ம டிவியில் ஏதாவது ஒரு படத்தை போடுறதோ இல்லை சாப்பிடும்போது டிவியோ ஃபோன் பார்க்குற பழக்கம், அதான் ஏதாவது ஒரு வீடியோ பார்க்குற பழக்கம் எல்லாரும் என்ன பார்க்குறதுன்னு சொல்லிட்டு ஒரு தோசையை வாயில் வைக்கிற கதை தான் இது. ஆமாம், என்ன ஆகும், தோசை முடிஞ்சிடும், கடைசி வரைக்கும் நம்ம ஒரு சேனல்லே செட்டில் ஆக மாட்டோம், ஆயிருக்கவே மாட்டோம், தள்ளிக்கிட்டே இருந்திருப்போம். அந்த கதை தான் இது. சரி பரவாயில்ல, அந்த மாதிரி தள்ளிக்கிட்டே இருக்கிறதும் நல்லது தான். தோசையை சாப்பிட்டு எழுந்து போயிடலான்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதில் வந்து என்ன கொடுக்கணும் கிடையாது, இதில் அப்படி எழுந்து போக முடியாது. கிடைக்கிற ஒரு 4 தோசை அம்மா தோசைன்னு சொல்கிறாள்னே, அவ்வளோதான். 5வது ஒரு தோசை வரும், சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கேயே கிடப்பான். எஸ், ஆமாம் ஆமாம், பாயாசத்தை போட்டிருப்பாங்க. ஜீரணத்துக்கு ஜூஸ் ஜெப்டோவில் போடுவேன். அச்சோ, அதுவும் ஜெப்டோவா? சரி, அதாங்க ஆக்சுவலாக உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சோம். என்ன இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸை எந்த அளவுக்கு நீங்களாம் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் ஸ்க்ரீன் டைமே இந்த அப்ளிகேஷனுக்குலாம் கொஞ்சம் சொல்லுங்கள், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் மட்டும் தான் கெட்டு கிடக்கிறேன், எனக்கு தெரியணும். கரெக்டு தான். எத்தனை பேர் வீட்டில் எவ்வளோ பேர் இது மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து என்ன ப்ரோ ஓவராக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க. எந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன்னா, மேல்ஸா இல்லாட்டி ஃபீமேல்ஸா யார் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபீமேல்ஸ் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதை நான் பார்க்க முடியுது. அதுவும் முக்கியமாக ஃப்ளிப்கார்ட், அமேசான் மாதிரியான அப்ளிகேஷன்லாம் அவங்க தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. எதுவுமே வாங்கலனாலும் சும்மா காலையில் சாயங்காலம் வந்து நம்ம அம்மாங்க சைடு போயிடுது. ஆமாம், ஏஜ் டிஃப்ரெண்ட் ஆகுது. இந்த மாதிரி ஆமாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க முடியுது. ஸோ உங்கள் வீட்டில் சப்போஸ் யாராவது ஏதாவது ஆப் யூஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறாங்கிறது நீங்களும் சொல்லுங்கள். ப்ளஸ் நீங்கள் எதாவது ஆப் யூஸ் பண்ணுறீங்கனாலும் சொல்லுங்கள். சரியா? இது எதுக்குன்னா வாங்காதீங்க அதெல்லாம் கிடையாது, இதை வேறு விதமாகவும் பண்ணலாம். லைக் இப்போ நான் சொல்கிறேன், வீட்டில் இங்கே உட்காந்து ஆர்டர் பண்ணுறது நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வரேன், நான் சாப்பிடாதீங்க அதெல்லாம் சொல்லுவேன். ஆனால் நீ சொன்ன ஒரு சில பாயிண்ட் இருக்கு, இதில் உள்ள பாசிட்டிவாக நம்ம சொல்லிட்டோம். பாசிட்டிவும் இருக்கு. ஆனால் போய் வாங்கினா 250, ஆனால் ஆப் வழியாக வாங்கினா 180னா என்ன கதை? 70 ரூபா சேவ் ஆகுது இல்லை? அது வந்து என் அக்கௌண்ட்டுக்கு மட்டும் நான் பண்ணணும். நான் 10 இன்னும் அடுத்த ஒரு 4 வாட்டி வாங்கும்போது எங்கள் அப்பா அக்கௌண்ட், அம்மா அக்கௌண்ட், எல்லாரும் அக்கௌண்ட்டில் போடுறேன். அது கொஞ்சம் கஷ்டம் தான், புரியுதுல்ல? அது ஆமாம். சரி, இது அவங்க சைட் பார்த்தா நிறைய பேருக்கு
ஒர்க் வைஸ் பார்த்தாலும் அவங்களுக்குலாம் நிறைய ஜாப் இது. இப்போ நான் ஜெப்டோ ஓட்டினேன்னா எனக்கு கமிஷன் மட்டுமே ஒரு இதுக்கும் அது ஒரு நாள் பேசலாம்டா. ஒரு நாள் ரேபிடோவே ஜெப்டோ வச்சு பேசுவோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஆளு அதெல்லாம் ஓட்டியிருக்கான். ஜெப்டோ ஓட்டல, ரேபிடோ ஓட்டியிருக்கேன். அதை பற்றி பேசுவோம். மஞ்சள் கலர் ஹெல்மெட் வேறு வச்சிருக்கேன். மஞ்சள் கலர் ஹெல்மெட் வச்சிருந்தா என்ன? ஆமாம், என் ஹெல்மெட்டை இன்னைக்கு வரையும் யார் பார்த்தாலும் ரேபிடோ அப்புறம் தான் கேட்பாங்க. நான் சொல்ல கூட மாட்டேன். அது ரேபிடோ ஹெல்மெட் கிடையாது, நான் வாங்கின ஹெல்மெட். எல்லோ கலர்னா ரேபிடோவா? அப்ப நான் 15 வருஷம் முன்னாடியே ரேபிடோ தான் வாங்கியிருக்கேன். தெரியுதா? எனக்கு எல்லோ பிடிக்கும், வாங்கி ரேபிடோ ஓட்டுறதுக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் எவனை பார்த்தாலும் ரேபிடோ வா ப்ரோன்னு கேட்குறான். அதுவும் இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லாம் வண்டியை வச்சுட்டு நின்று பாருங்க, ஃபோன் சும்மா பாட்டு மாத்துறது. நான் ஃபோன் எடுத்துட்டு காதில் ஹெட்செட் போடுவாங்க. அவர் வேற எதுவும் நினைச்சிட்டு என்ன மிரட்டுவாரா, ஓடி போயிடுவேன். யார் ஆட்டோக்கார் தான் தம்பி, ரேபிடோலாம் இங்கே நிற்கக்கூடாது அங்கே போடுவார். அவங்க ஆட்டோ ஸ்டாண்ட் பக்கத்தில் நம்ம நின்னா அவங்களுக்கு கஸ்டமர் கேட்டோம்ல, அதெல்லாம் இங்கே நிற்கக்கூடாது அங்கே போடணுவாப்புல. நீ சொல்ல வேண்டியதானே? நான் சொல்லவே இல்லை, ரேபிடோவே கிடையாதுன்னு. நானு தண்ணி கேன் போட வந்தேங்க. நிஜமாடே, நான் பாட்டு சூஸ் பண்ண வந்தேனே, பட்டு நின்றுச்சுன்னு என்னன்னு தெரியலண்ணே. இந்த மாதிரி தான் அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சரி எங்க போனோம்னு சொல்லுங்க, என்ன ஆட்டோ டிரைவரே கேட்கணும். அவ்வளவுதான் பழக்க தோசத்துல. ஓகேயா, வண்டி நிறுத்திவிட்டு பாட்டு மாத்த வந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் கிளம்புற நேரத்துல எடுத்து உள்ள வச்சிட்டேன். சரி சொல்லுங்க எங்க போனோம் அப்படின்னு. நான் ஓடிபி சொன்னா நீ வானா, நான் பார்த்து பண்ணி தரேன், நான் ஏறுனா நீ. ஏன்னா ஆட்டோவே இங்க தானே நிக்குது. சரி ஓகே, கண்டிப்பா அதை பத்தி நம்ம பேசலாம். ஸோ இதுதாங்க நம்மள வந்து ரொம்பவே டெம்ப்ட் பண்ற மாதிரி தான் எல்லா அப்ளிகேஷனுமே இருக்கும். சரியா, அதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீயா வேற கொடுப்பாங்க நிறைய விஷயங்கள். ஃப்ரீயா கொடுக்கறது எதுக்குன்னா 100 பேருக்கு ஃப்ரீயா கொடுத்தோம்னா அதில் ஒரு 50 பேரை ரீட்டைன் பண்ண வாய்ப்பு இருக்குங்கிறதுனால தான். சரியா, அதுக்கு தான் இப்போ கூட நீங்க இந்த ஆப்பிள் மியூசிக் எதுக்கு 3 மாசம் கொடுக்குறாங்க, இல்லாட்டி ஸ்பாட்டிஃபை எதுக்கு 3 மாசம் கொடுக்குறாங்க, எல்லாருமே அந்த 3 மாசம் கொடுக்குறது என்னன்னா அந்த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம பெய்டா பார்க்கும்போது நமக்கு கடுப்பாகும் பார்த்தீங்களா. என்ன பண்ணுவோம்? ஆமாம், ஏன்னா நம்மளுக்கு அவுட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் போனதுக்கப்புறம் நமக்கு அந்த ஃபீல் வந்து என்னன்னா இப்போ பேக்ரவுண்ட் பிளேபேக் இருக்காது, பிக்சர் இன் பிக்சர் இருக்காது, அதே மாதிரி குவாலிட்டியில் வீடியோ பார்க்க முடியாது. இப்போ ஸ்பாட்டிஃபைலேயே பார்த்தீங்கன்னா ஆட் வரதெல்லாம் பார்த்து காண்டாயிடுவீங்க. இப்போ ஓட்ட முடியாது ஸ்பாட்டிஃபைல, ப்ரீமியம் இல்லைனா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் ரொம்ப பாட்டு ஓட்ட முடியாது. யூடியூப் மியூசிக்கில் ஆப் விட்டே வெளில முடியாது, அது ஒரு கதை. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ரைட்டா, ரைட்டு. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, ஹரேஷ் பத்மநாபன், பார்க்கலாம். டாடா. ஹலோ ஹலோ ஹலோ.